தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த ஈரான் வார் இருக்குல்ல, இதுல அமெரிக்கா தான் ஈரானை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா ஈரான் ஒரு பக்கம் சளைஞ்சு போகலை, பயங்கரமாக திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹூதிஸ் இருக்காங்களே, சவுதியை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அமேசான் டேட்டா சென்டர் எங்கே இருக்குது? பஹ்ரைனில். இப்போ ஈரான் அமெரிக்கா ஏதாவது அடிச்சதுனாக்கா திருப்பி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பஹ்ரைன், ஜோர்டன், குவைத்னு இத்தனை தரப்புகள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அந்த வகையில் பஹ்ரைனில் அடிச்சிருக்காங்க இந்த டேட்டா சென்டர் மேலே. ஆக்சுவலாக இதை பற்றி ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்கு, இப்போ தான் நாம் இதை முழுமையாக அழிச்சிருக்கோன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் ஸ்டேட்மெண்ட் புரியுதா? இப்போ முழுமையாக அழிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக போன வாரமே இந்த இடத்த நாம் அடித்தோம். சரி, வார்னிங் ஐடியா சொல்லி நம்ம விட்டுட்டோம். ஆனால் திரும்ப 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 இந்த அமேசான் டேட்டா சென்டர் என்ன பண்ணுது, அமெரிக்க மிலிட்ரிக்கு ஆதரவாக வேலை பார்த்துட்டு இருக்கு. நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற பல விஷயங்கள் சார்ந்து இந்த டேட்டா சென்டர் மூலமாக அமெரிக்க இராணுவத்துக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் பார்த்தோம், சரி விட்டு வச்சா வேலைக்காவதுன்னு இந்த முறை கதையை மொத்தமாக முடிச்சிட்டோன்னு ஐஆர்ஜிசி அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ பஹ்ரைனுக்குள்ளே இருக்கிற அமேசான் டேட்டா சென்டர் வரைக்கும் அவங்க ரீச் பண்ணி அடிக்க முடியுதுனாக்கா பஹ்ரைனை பாதுகாத்துட்டு இருக்க ஏர் டிஃபென்ஸோட நிலைமை என்னங்க? அமெரிக்க படம் உள்ளே வந்தால் மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பாதுகாப்புனாங்களே, அது உண்மையா? இது போல் கேள்விகளை இது போல் தாக்குதல் தான் எழுப்புது. அண்டு ஜோர்டன், குவைத், பஹ்ரைன் இந்த 3 பகுதிகள்லையும் ஈரான் எந்த அளவுக்கு ரிட்டாலியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்க அமெரிக்க பேசஸ் இருக்குல்ல, அதை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எரிமலைகள் வெடித்து சிதறும் போது பூக்கள் கருகும்னு சொல்லுவாங்களே கவிதை நேரத்தில், கிட்டத்தட்ட அப்பேற்பட்ட விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஹார்மூஸை மையப்படுத்தி இவ்வளோ பஞ்சாயத்தா. இதில் திஷா அப்படின்ற ஒரு மொசாம்பிக் ஃப்ளாக்டு எல்பிஜி டேங்கருங்க. இந்த ஷிப்பில் 28 இந்தியன் க்ரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் பயணப்பட்டு இருக்காங்களா, கப்பலை இயக்கிட்டு இருக்காங்களா. ஹார்மூஸ்க்கு அருகில் இந்த கப்பல் போகும்போது இந்த ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. இப்போ பஞ்சாயத்து என்ன தெரியுமா, ஹார்மூஸில் யார் சொல்கிறத கப்பல்கள்லாம் கேட்கணும், அமெரிக்க படம் சொல்கிறத கேட்கணுமா இல்லை ஈரான் படம் சொல்கிறத கேட்கணுமா? இந்த குழப்பத்துக்கு நடுவில் தான் ஒவ்வொரு கப்பலும் அங்கே மரண பயத்தோடு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இப்படி ட்ராவல் பண்ண கப்பல் தான் இது. இதை அடிச்சாச்சா நெருப்பு கிளம்பிச்சு பாருங்க அந்த கப்பல்ல இருந்து. அந்த காட்சியை பார்த்தா உங்களுக்கே பகிர்ன்னு இருக்கும். ஐயோ, உள்ளே இருந்த 28 இந்தியர்கள் என்ன இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் செய்தி சொல்லிடுற மக்களே, அந்த 28 பேரும் சேஃபாக இருக்காங்கன்னு நம்ம இந்தியன் எம்பசி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஆறுதல் செய்தி. இவ்வளோ கலைவரங்களுக்கு வித்திட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அவர் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, வேற மாதிரி அடிச்சுட்டு இருக்கோம் ஈரானை, இது வரைக்கும் அடித்ததெல்லாம் வேறப்பா, இப்போ மோசமாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஈரானை. அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது போதும் டீலை போட்டுரும் அப்படின்னு அவங்களே வாய் திறந்து கேட்குற மாதிரி தான் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதை ஈரான் கிட்ட கேட்டால் ஆமாங்க நாங்கள் கெஞ்சிரோம்னா சொல்லுவாங்க. அமெரிக்காவோட அதிபருக்கு இதே பொழப்புங்க, சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நாங்கள் தான் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோமே, அவ்வளோ தூரம் நாங்கள் இறங்கி கெஞ்சறதா இருந்தால் நாங்கள் எங்கே எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு ஈரான் வேறு பதிலுக்கு சொல்லுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் வரும், வெயிட் பண்ணுங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாப்புல, நம்ம அடித்த அடியை ஈரானால் தாங்க முடியல. அவங்க கிட்ட இருக்க ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அதில் இப்போ கொஞ்சம் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். மற்றபடி பெரும்பாலான ட்ரோன்ஸை நாங்கள் அழிச்சிட்டோம். நாங்கள் முக்கியமாக இந்த முறை டார்கெட் பண்ணதே அவங்க கிட்ட இருக்க ட்ரோன்ஸ் வளர்த்ததா அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதைத்தான் பல மாதங்களாக சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லைன்னுவாங்க, ஆனால் இருக்கும். ஈரான் கிட்ட மிசைல்ஸே இல்லைன்னுவாங்க, ஆனால் இருக்கும். அதை வச்சு தான் ஃபுல்லாக என்டையர் கல்ஃப் முழுக்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் கிட்ட ட்ரோன்ஸே பெரும்பாலும் இல்லைன்றாங்க, ஆனால் இருக்கும். அதை வச்சு தான் இதுக்கப்புறமா சிம்மசப்புறமா பல வேலையில் பார்ப்பாங்க. தொடர்ந்து இந்த டெம்ப்ளேட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ட்ரம்ப் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தெரில. இதை சொன்ன அவர் அடுத்த ஒரு மேட்டரை சொன்னார்.
நான் சைனாவே ரஷ்யாவையும் இந்த நேரத்தில் கூட ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அதாவது சைனாவோட அதிபர் ஷி ஜின்பிங்கை நான் சமீபத்தில் சந்திச்சல, அந்த டைமில் அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏங்க இது போல் ஈரான் கான்ஃப்ளிக்டில் நீங்கள் ஈரானுக்கு இந்த ஆர்ம்ஸ்லாம் கொடுக்காதீங்க, இந்த ஆயுத விற்பனை ஈரானுக்கு இந்த நேரத்தில் பண்ணாதீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன். அதுக்கு ஷி ஜின்பிங்கும் நோ நாங்கள் அதெல்லாம் பண்ண போகிறோம், அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாராமா. யார் சொல்கிறா? ட்ரம்ப் சொல்கிறாரு. இதை ஷீ சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும், பட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்த. ஏன்னா ட்ரம்ப் ஒன்று சொன்னாலே குரூப்பில் டூப்பு தான், அதில் எது உண்மையாக இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இதை சொல்லிட்டாரா? இதுக்கு இன்னொரு விஷயமும் ட்ரம்ப் வேலிடேட் பண்ணார் பாருங்க. சைனாவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு ஃபேவராக பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காப்புல. அதாவது ஷீ அப்போ இது போல் பிளட்ஜெல்லாம் கொடுக்கல, அவர் வாக்குறுதியெல்லாம் கொடுக்கல, நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் சைனாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து என்னென்னமோ பண்ணுறோம் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி தான் ஷீ இந்த நிலைப்பாடு எடுக்க வைக்கணும்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. அதாவது ட்ரம்ப் பேசுகிற விஷயங்கள் சார்ந்து தனியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு படிப்பை கொண்டு வரலாம். அவ்வளோ தூரம் ஒரு வார்த்தைகளையும் பார்த்து பயன்படுத்துவாப்புல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாப்புல. அது இங்கே கிளியராக பண்ணியிருக்காரா? இன்னொரு பக்கம் விளாடிமிர் புட்டின், ரஷ்யாவோட அதிபர். ரஷ்யாவோட அதிபர்கிட்ட நான் பேசினேன். அப்போ அவர் என்ன சொன்னார்? கவலைப்படாதீங்க, ஈரானுக்கு நம்ம எதுக்காக ஆயுதங்களை கொடுக்கணும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, நீங்கள் பண்ணுங்க, நீ அச்சாடு கபில அது நம்ம காலன்ற மாதிரி புட்டின் சொன்ன மாதிரி ட்ரம்ப் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. புட்டின் இதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் யுக்ரைன் ரஷ்யா வாரில் ரஷ்யாவுக்கான ட்ரோன்ஸை ஃபுல்லாக கொடுத்தது யாருங்க? ஈரானு. அதுவும் இல்லாமல் அமெரிக்கா ரஷ்யா ரொம்ப நெருக்கமா, ரஷ்யா ஈரான் ரொம்ப நெருக்கம்ல. அப்போ ரஷ்யா யாருக்கு போய் நிற்கும்? சொல்கிறாரு பாருங்க ஓப்பனாக ட்ரம்ப்பு. புட்டின்கிட்ட பேசினேன், அவர் வந்து ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஈரானுக்கு ஆயுதெல்லாம் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு ட்ரம்ப் சொல்கிறாப்புல. இவ்வளோ தூரம் சொல்லிட்டார்ல, இதோட அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லி ட்ரம்ப் மாட்டிக்கிட்டாரு? ஒருவேளை ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு எதனா ஆயுதங்களை கொடுக்குறாங்கன்னு தெரிய வந்துச்சு, இது அவங்களுக்கு நல்லதில்லை பார்த்துங்க அந்த ரெண்டு நாடுகளுக்கும் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த கடைசி லைன்லேயே அவரே கிட்டத்தட்ட வாக்குமூலம் கொடுத்தாச்சா? அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்கிட்ட சொல்லலை, ஆனால் சொன்னால் நல்லாயிருக்கும். புரியுதா? ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே ரைட்டு. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், இவர் கிர்கிஸ்தான் கிளம்பி போயிருக்காருங்க. அங்கே அந்த SCO மீட்டிங் நடந்துச்சு. இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இதை சார்ந்த மீட்டிங் தான் அங்கே நடந்துச்சு. இதில் ஒரு முக்கியமான தலை கலந்துக்கிட்டாப்புல. வேறு யாரும் இல்லை, ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான செர்கி லவ்ரோவ். இவரை வந்தாரா? லவ்ரோவும் அப்பாஸும் ரொம்ப நேரம் தனிமையில் பேசியிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. பேசி முடித்த பிற்பாடு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்பாஸ் சொன்ன விஷயம், இது போல் ரஷ்யாவோட நிலைப்பாடு இருக்குல்ல, அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்க்கிற நிலைப்பாடு, இதை நாங்கள் மனப்பூர்வமாக வெல்கம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் முன்னாடி பேசின விஷயங்களை இப்போ இதோடு ஒத்து போய் பாருங்கள், உங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் இதில் சந்தோஷப்படுறோன்னு சொன்னார். இன்னொரு பக்கம் லவ்ரோஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஈரானோட விருப்பத்திற்கேற்ப ரஷ்யா செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, ட்ரம்ப் சொன்னதில் குரூப்பில் டூப் இல்லை, மொத்தமாக டூப்பு தான். இப்போ அதை கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? ரைட்டு. டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கப்புறம் ஒரு மேட்டர் சொன்னார். என்ன தெரியுமா? இந்த சவுதி அரேபியா கூட நம்ம இதை சிவில் நியூக்ளியர் டீல் போட போகிறதா செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குப்பா, நானும் அதை பார்த்தேன், கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் நாங்கள் போடலை, அது போல் எந்த டீலையும் சவுதி கூட போடலை. ஒருவேளை ஃப்யூச்சரில் போடணும் அப்படின்னா அதுக்கு சவுதி ஒன்று பண்ணணும். அமெரிக்கா சும்மா கொடுத்துருமா? ஒன்று எதிர்பார்க்கல. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த ஏப்ரஹாம் அக்காட்ஸ் இருக்குல்ல, இதில் சவுதி இணையணும்னு சொல்லி கேட்குறாரு. ப்ரோ, இதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? அதில் இணையிறதுனா ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்கன்னா, மக்கள் இந்த ஏப்ரஹாம் அக்காட்ஸ் அப்படின்றது எதுக்கு தெரியுமா? எதுக்கு இஸ்ரேல் எல்லா நாடுகளும் இப்படி பகச்சிக்கிட்டு இருக்கீங்க மிடில் ஈஸ்ட்டில்? அதெல்லாம் பண்ணாதீங்க, நம்ம பையன்பா இஸ்ரேலு. ஸோ இஸ்ரேல் கூட இணக்கமான போக்கை மட்டும் நீங்கள் கடைபிடிக்கணும். இந்த ஈரான் மாரி அடிக்கடி சண்டைலாம் போடக்கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒத்து போக மாட்டுது. ஸோ சவுதி அடிக்கடி இஸ்ரேலை முறைச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அது வேணாம். நீங்களும் இந்த ஆப்ரஹாம் அக்காட்ஸில் சேர்ந்துட்டிங்கன்னா இந்த ஒப்பந்தம் மூலமாக எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிடலாம். அப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதுக்கப்புறம் உங்களுக்கு சிவில் நியூக்ளியர் டீல் என்ன மொத்தமாக கொடுக்க ரெடியாக இருக்குன்ற மாதிரி தான் ட்ரம்ப் பேசி வச்சுருக்காரு. மக்களை ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, சம்திங் இது ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி தான் போகிற மாதிரி தெரியுது. சவுதி அந்த முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அடுத்த வாரம் நெத்தன்யாகு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா வராரு, டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்கிறாரு. ஸோ அந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் இந்த கிரீன் சிக்னலை கொடுத்துருக்காப்புல. இந்த சிக்னலை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் கான்ஃப்ளிக்டா, இன்னொரு பக்கம் ஹூதிஸ் வெர்சஸ் சவுதி அரேபியா கான்ஃப்ளிக்ட். போக போக போர்கள் எண்ணிக்கை குறையலைங்க, அதிகரித்து போயிட்டுருக்கு. ஹூதிஸ் யார்? ஈரானோட மிக முக்கியமான ப்ராக்சி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ரெட் சி கடற்பரப்பில் ஒரு சவுதி அரேபியா வெசலை அடித்து காலி பண்ணிட்டாங்க. இந்த வெசல் செம டேமேஜ் ஆகியிருக்கு. இதில் கடுப்பான சவுதி கூட்டுப்படை என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? யமனில் சில டார்கெட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா யமனோட முக்கியமான போர்ட் சிட்டியாக இருக்க ஹொடேடா இருக்குல்ல, அங்கே அடிச்சிட்டாங்க. இதில் கடுப்பான ஹூதிஸ் என்ன பண்ணிட்டாங்க? சரி ரைட்டு, இந்த முறையும் உங்கள் ஷிப்ஸை தான் டார்கெட் பண்ண போகிறோம், கூடவே சவுதி அரேபியா வரைக்கும் எங்கள் மிசைல் வரப்போகுது பாருங்க அப்படின்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இருக்கிற சீரியஸான நிலைமையை இன்னும் எஸ்கலேட் பண்ணுற மாதிரி அமெரிக்கா என்ன தெரியுமா வேலையை பார்த்து விட்டுருச்சு. ஒரு மெர்ச்சன்ட் வெசலை அடித்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ கேட்ட என்ன தெரியுமா காரணம் சொல்லியிருக்காங்க, ஏங்க நாங்கள் தான் இந்த ஈரான் போர்ட்ஸ் கிட்ட எந்த கப்பலும் வரக்கூடாது சொல்லியிருக்கோல, அது எந்த நாட்டோட கப்பலாக உள்ளே வந்தாலும் அது எங்கள் பிளாக்கேடை ப்ரீச் பண்ணுற மாதிரி ஆகிடுதுல, அதனால் அடிச்சிட்டோம். அது மெர்ச்சன்ட் வெசலாக இருந்தா என்ன, மிலிட்ரி வெசலாக இருந்தா என்ன, அந்த பிளாக்கேடை எங்களோட பிளாக்கேடை யாருன்னா ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணால் அவங்க கதை முடிஞ்சிடும்ன்றது தான் அமெரிக்கா இப்போ சொல்லியிருக்கு. ஸோ ஈரான் அமெரிக்கா 2 நாடுகளுக்கும் மத்தியில் சிக்கிக்கிட்டு இந்த கப்பல்கள் படுற பாடு இருக்கு. மக்களை இந்த கான்டெக்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அடுத்த 100 வருஷம் அரசியல் இருக்குல்ல, அதை தீர்மானிக்கிறதுக்கான போர் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. நிறைய பேர் நினைப்பீங்க இந்த வார் சார்ந்த அப்டேட்ஸ் எங்களுக்கு எதுக்கு ப்ரோ அப்படின்ட்டு. சாதாரணமாக நினைக்காதீங்க மக்களே, அடுத்த 100 வருஷம் சார்ந்து தீர்மானிக்க போகிற விஷயமே இந்த போர் தான். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.